டிசம்பர் 31, 2024. இன்றைய வேத வசனம் ஆபகுக் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. Today Bible verse Habakkuk 2:3. For the vision is yet for an appointed time, but at the end it shall speak and not lie. Though it delays, wait for it, because it will surely come. It will not delay. ஜபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, எங்களை தாழ்த்துகிறப்பா, உயர்த்துகிறேன் தகப்பனை. இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தினீரே, பாதுகாத்தினீரே, எங்களை போஷித்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. ஆவியானவரே, இன்று நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக கூட உண்மை, வேத வார்த்தைக்காக கூட உண்மை துதிக்கிறோம், செபிக்கிறேன் தகப்பனை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னீரே அப்பா. ஆவியானவரே, இந்த வருஷம் முதல் நாளிலும் கூட நீர் எங்களோடு பண்ணின வாக்குத்தத்தத்துக்காக செபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, முடிவிலே அது விலகும் என்று சொன்னேன் தகப்பனே. அப்ப இந்த வருஷம் கூட கடைசி நாளுக்குள்ள நாங்கள் கடந்து வந்து விட்டோம் தகப்பனே. இன்னும் அந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு நிறைவேறலை என்று சொல்லி அநேக ஜனங்கள் கதறி கொண்டிருக்காங்க என் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது நீர் இறங்கும், அவர்களோடு பேசுவீராக. மகளே, மகனே, அப்போ யூத் பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் கேளுங்க. ஆவியானவரே, இறங்கும், இறங்கும் என் தகப்பனே, இறங்கும். ஆவியானவரே, இப்பொழுது நீ செய்வீராக என் தகப்பனே. ஆவியானவரே, நன்றி, நன்றி அப்பா. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்றீரே ராஜா. அப்பா, நீங்க பொய் சொல்ல மனுஷன் அல்ல. ஆவியானவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுஷன் தான் பொய் சொல்லுவான் என் தகப்பனே. ஆனால் நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என் தகப்பனே. இப்பொழுது இறங்கும் அப்பா. அது நிச்சயமாய் வரும் என்று சொன்னீரே ராஜா. அப்பா, நிச்சயமாய் வரணும் கத்தாவே. அது தாமதிப்பதில்லை என்று சொன்னீரே ராஜா. அது தாமதித்தாலும் நாங்கள் அதற்காக காத்திருப்போம், நாங்கள் செபிப்போம். ஆவியானவரே, வேதத்துல கூட அப்பா நீர் யோபுவை குறித்து சொல்லியிருக்கின்றீர் தகப்பனே. யோபுக்கு அநேக ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், பிள்ளைகள் இருந்தாங்க என் தகப்பனே. ஆவியானவரே, ஆனால் ஒரு நாள் அது எல்லாம் கூட அவன் இறந்து போயும். ஆவியானவரே, தன் உடம்பு முழுவதும் கூட அப்ப புண்ணாகி சாம்பலோட உட்கார்ந்து கொண்டு இருந்தார். ஆனாலும் அந்த யோபு, அந்த உத்தம யோபு, அந்த பொறுமையா இருந்த யோபு உம்மை கைவிடல, உம்மை தூஷிக்கல, உம்மை நிந்திக்கல என் தகப்பனே. ஆவியானவரே, அவர் மனைவி சொன்னாங்க தூஷி, அவர் நண்பர்கள் சொன்னாங்க அவரை தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொன்னாங்க. மனைவி, கட்டின மனைவி சொன்னாங்க. ஆனாலும் யோபு அதையெல்லாம் கேட்கல. என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், என் தேவன் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கின்றார் என்று அவர் விசுவாசத்தோடு பொறுமையோடு கூட காத்து கொண்டு இருந்தார் என் தகப்பனே. ஆம், அவர் பொறுமைக்கு அவர் நீங்க தாமதித்தாலும் ஆவியானவரை அவருக்கு முன்னிருந்ததை பார்க்கிலும் இரட்டதனையாய், அனைத்திலும் இரட்டதனையாய் நீர் கொடுத்த என் தேவனே, என் சர்வ வல்லமையுள்ள தேவனே. அப்பா, நீர் செய்வீர். இப்பொழுதும் கூட யோபுவை போல நாங்கள் பொறுமையாய் காத்திருக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்க, விசுவாசத்தை தாங்க, அறிவை தாங்க. நாங்கள் காத்திருக்கணும். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் காத்திருக்கணும் என் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா, நீர் எங்களுக்கு ஏற்ற அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வீர், ஆசீர்வாதத்தை செய்வீர் என் தகப்பனே. ஆவியானவரே, நன்றி அப்பா. என் பிள்ளைக்கு என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கின்றீர் என் தகப்பனே. என் பிள்ளைகளுக்கு நான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் தரப்போகின்றேன் என்று நீர் வைத்திருப்பீர் என் தகப்பனே. அதற்காக நாங்கள் காத்து கொண்டு இருப்போம். நாங்கள் விசுவாசத்தோடு காத்து கொண்டு இருப்போம், பொறுமையாய் காத்து கொண்டு இருப்போம் என் தகப்பனே. ஆவியானவரே, நீர் எங்களில் அன்பு கூறுகிறது போல நாங்களும் உங்களில் அன்பு கூற வேண்டும் என் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கும் அப்பா. ஆவியில நிரப்புங்க, அபிஷேகத்துல நிரப்புங்க. ஒவ்வொருவருக்கும் பொறுமையா இருக்கும்படி அப்பா நீங்க அந்த வல்லமையை தாங்க. பொறுமை, யோபு போல பொறுமையை தாங்க, விசுவாசத்தை தாங்க, நம்பிக்கையை தாங்க. ஆவியானவரே, ஒவ்வொரு மேலும் ஊற்றுங்க. ஆவியால் நிரப்புங்க, அபிஷேகத்தால் நிரப்புங்க என் தகப்பனே. அந்த பொறுமையை தாங்க
தாங்க, அந்த விசுவாசத்தை தாங்க அப்பா. நீர் இப்பொழுது அவர்களுக்கு பொறுமையை விசுவாசத்தை தந்து கொண்டு இருக்கின்றீரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா அவர்கள் கூட பொறுமையா இருந்து நாங்கள் அனைவரும் கூட பொறுமையாக இருந்து நீர் கொடுக்க போகின்ற அந்த ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நாங்கள் பெற போகின்றோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. குடும்பத்தில் கூட அநேக பேர் எங்களை நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், அவர் செய்ய மாட்டார், அவர் பண்ண மாட்டார், நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனாலும் நீர் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. நாங்கள் உன் பேரில் நம்பிக்கையாக இருப்போம், விசுவாசமாக இருப்போம் என் தகப்பனே. தாமதித்தாலும் அதற்கு நாங்கள் காத்திருப்போம் அப்பா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு செய்ய போகின்றீரே, செய்து விட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.